Welcome, Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Okay, good morning. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. இப்போது இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பரிசுத்த வேதாகம், அந்த ஹோலி பைபிள், அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட், த ஃபஸ்ட் புக் ஆஃப் சாமுவேல், அதில் சாப்டர் 3 அண்ட் மெயின் வேர்சஸ் ஃபார் 10. இதில் வந்து வர சொல்லப்படுகிறது என்னென்னா, ஸ்பீக் லார்ட், யுவர் சர்வன்ட் இஸ் லிஸ்னிங். ஸ்பீக் லார்ட், யுவர் சர்வன்ட் இஸ் லிஸ்னிங். ஆண்டவரே பேசும், உன் அடியவன் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உன் அடியவன் கேட்கிறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து அந்த சாமுவேல் புத்தகத்தில் நான் இப்போ சொன்ன அந்த 3வது அதிகாரம் 10வது வசனம், இதுதான் அந்த வசனம். இதனுடைய நம்ம பின்னணியை பார்த்துக்கணும். இப்போ எப்படின்னா, இந்த சாமுவேல் யார்? அவர் வந்து எல்கானா அண்ணா தம்பியருடைய குழந்தை. அவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் அந்த அண்ணா வந்து தேவாலயத்தில் வந்து கடவுளை வருந்தி வேண்டி பெற்ற அந்த குழந்தைய வந்து குழந்தை கொண்டு வந்து தான் வேண்டி கொண்டபடியே தேவாலயத்தில் விட்டு வளர வைத்து ஆண்டவருக்கு பணி செய்ய ஒப்படைக்கிறார்கள். அப்போ குரு ஏலியுடைய மேற்பார்வையில் அவர் ஆலயத்தில் பணி செய்கிறார். சிறுவன் சாமுவேல் பணி செய்கிறார். அப்படி இருக்கும்போது தான் வாட்ஸ் ஹேப்பனிங், இந்த அந்த குரு ஆகுது, அவருக்கு கண் பார்வை குறைகிறது. ஸோ இஸ் eyesight become poor, he is not able to see. ஸோ அந்த கடவுள் ஆலயத்தில் வந்து விளக்கு அணையவில்லை. அப்போது ஏலி இஸ் லைங் டவுன் in his room. Samuel is lying down in the temple where the ark of God, ark of covenant there. Okay, இதுதான். அப்போது கடவுள் வந்து அங்கே சாமுவேல் கூப்பிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கு மூலம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவதுன்னா, the word of God in those days was rare, and the visions also not widespread. and கடவுளுடைய வாக்கு அரிதாக இருக்குது, காட்சிகளும் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் கடவுள் சாமுவேல் அந்த தேவாலயத்தில் வந்து சாமுவேல்கிட்ட சாமுவேல் கூப்பிடுறாரு. அப்போது இவர் வந்து he got up and just went to ஏலி, இதோ அடியவன், for you called me அப்படின்றாரு. அப்போது ஏலி என்ன சொல்கிறாரு, இல்லை மகனை நான் கூப்பிடலை, நீ போய் படுத்துக்கோ அப்படிங்கிறாரு. செகண்ட் டைமும் வந்து கடவுள் வந்து சாமுவேல் கூப்பிட்றாரு. இப்போவும் சாமுவேல் வந்து உடனே எழுந்து ஏலிக்கிட்ட ஓடிட்டு ஹியர் ஐ ஆம் ஃபார் யூ கால்ட் மீங்கிறாரு. அப்போ ஏலி சொல்கிறாரு, நான் மகனே உன்னை நான் கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோன்னு. தேர்டு டைமும் அப்படியே கடவுள் வந்து சாமுவேல் கூப்பிடும்போது the Samuel is not could not recognize the Almighty God's voice. அதனால் மறுபடியும் ஓடுறாரு ஏலிக்கிட்ட ஹியர் ஐ எம் ஃபார் யூ கால் மீ அப்படிங்கிறாரு. அப்போது ஏலிக்கு வந்து புரியுது, கடவுள் தான் சாமுவேலை கூப்பிட்டுருக்காருன்னு. இப்போ வந்து சாமுவேல்கிட்ட சொல்லுவார் ஏலி, மகனே மறுபடியும் அவர் உன்னை கூப்பிட்டார். if he call you again, you say like this, Lord, speak, for your servant is listening. அப்படி ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கிறேன் என்று சொல்லு அப்படின்றாரு. அதே மாதிரி போய் சாமுவேல் மறுபடியும் படுத்துவார். கடவுள் அங்கே வந்து நின்று சாமுவேலுடைய தோளை தொட்டு சாமுவேல் கூப்பிடுறாரு.
அப்போது உடனே வந்து சாமுவேல் என்ன சொல்கிறாரு, ஸ்பீக் லார்ட், யுவர் சர்வன்ட் இஸ் லிஸ்னிங், ஆண்டவரே பேசும் அடியவன் கேட்கிறேன் அப்படின்னு சாமுவேல் சொல்கிறாரு. இப்போ பாருங்க, அப்போ வந்து கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு வந்த நோக்கம் வந்து ஏலியின் குடும்பத்திற்கு கடவுள் செய்யப்போவதை முன்கூட்டியே ஏலிக்கிட்ட தெரியப்படுத்தியிருக்காரு. அதை மறுபடியும் சாமுவேல் மூலியமாக தெரியப்படுத்த போகிறாரு. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஆம் கோயிங் டு டூ சம்திங் தேர் இன் இஸ்ராயல், அதை கேட்குறவங்களுடைய இரு காதுகளும் அதிர்ச்சி அடையும்படியாக நான் செய்வேன். காரணம் வந்து எனக்கு எதிராக ஏலியின் மைந்தர்கள் பாவம் செய்தார்கள். இது தெரிந்திருந்தும் ஏலி did not stop them. அப்போ அவரை தட்டி கேட்கல, அவங்களை கரெக்ட் பண்ணலை. அதனால் நான் என்ன ஏலியின் குடும்பத்திற்கு அவங்களுடைய குடும்பத்திற்கு என்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே சொன்னனோ அதெல்லாம் நான் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு கடவுள் அதை சொல்கிறதுக்காக தான் கடவுள். இப்போ நம்ம பாருங்கள், கடவுள் வந்து எப்படி இந்த என்கவுண்டர் அப்படின்னா, கடவுள் வந்து சாமுவேலுக்கு அப்படியே நேரடியாக வந்து காட்சியை கொடுக்குறாரு. அதுவும் அந்த காட்சிகள் அரிதான அந்த காலகட்டத்தில் அப்படி வந்து கூப்பிட்றாரு. ஸோ it was so personal and direct encounter. It's a theophany, அருங்காட்சி அப்படிங்களா. இப்போ கடவுள் தான் வந்து ரொம்ப அவசரமாக ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு மெசேஜை வந்து சாமுவேலுக்கு கொடுக்குற மாதிரி அங்கே நமக்கு புரியுது இல்லைங்களா. ஸோ அர்ஜெண்ட் கடவுள் வந்து சாமுவேல் கூப்பிட்டு நான் சித்தம் செய்ய போகிறத அவர் சாமுவேல் வழியாக ஏலிக்கு மறுபடியும் சொல்ல வர்றாரு. அப்படின்னா அவர் ஏற்கனவே சொல்கிறாரு, இந்த பலிகள்னாலேயோ இல்லாட்டி எதனாலேயுமே வந்து இதை தடுக்க முடியாது, ஏன்னா நான் சொன்னதான் அதை நிறைவேற்றி தீர்வேன் கடவுள் வந்து சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. அப்படிங்களா. இப்போது ஏலியுடைய அந்த கடவுள் வந்து பாருங்கள், ஏதாவது பண்ணால் அவர் முன்னுக்கூட்டி அவரே தான் செய்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வர்றவர் கடவுள் தான். நம்ம கடவுள்கிட்ட அதிகமாக முன்னால் போகிறது கிடையாது. பட் கடவுள் தான் நம்மளை தேடி வந்துடுறாரு இல்லைங்களா. இப்போவும் அதே மாதிரி சாமுவேலை தேடி கடவுள் அங்கே வந்து நின்று கூப்பிட்டு சாமுவேல் இதை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போது ஆண்டவருடைய அது அப்படிப்பட்டது. இப்போது சாமுவேலுடைய ஆட்டிடியூடு அப்ரோச் எப்படி இருந்துன்னு பாருங்கள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சாமுவேல் போடும்போது டக்குன்னு அதை கவனிக்கிறார். இஸ் லிசனிங், கவனித்து கேட்குறாரு. ஹீ இஸ் ஹியரிங் வாட் த லார்ட் இஸ் டெல்லிங். அப்படின்னா இவர் ஸோ ஹம்பிள் சப்மிசிவ். யார்? சாமுவேல். தாழ்ச்சியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிக்கிறாரு, கேட்குறாரு. ஹம்பிள் ஹார்ட்டட் பர்சன் த சாமுவேல். அப்போ தாழ்ச்சி இருக்குது, சப்மிசிவ் இருக்குது. ஸோ he was quite active. அதாவது அவர் சொன்னதை வந்து அவர் ஃபுல்லும் கேட்டுட்டு அதை பிறகு வந்து ஏலி அவரிடம் கேட்கும்போது சொல்லவும் செய்கிறாரு. ஸோ அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய சாமுவேல். இதே மாதிரி தான் வந்து கடவுள் வந்து நம்மளை கூப்பிட்றாரு. அவர் தான் வராரு நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு வழியாக கடவுள் நம்மக்கிட்ட பேசுவார். இப்போ நான் நிர்மலான்னு என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஏதாவது தூய ஆவியானவர் வழியாக என்கிட்ட அதை சொல்லுவார். இல்லாட்டி ஒரு பீட்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வின்சென்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இக்னீஷியஸ், யாரையாவது அவர் தான் கூப்பிடுவார். எல்லா ப்ராஃபிட்ஸும் அப்படி தானே கூப்பிட்டாரு. ஜெரமையாவும் அப்படி தான் கூப்பிட்டாரு, ஐசாவையும் அப்படி தான் கூப்பிட்டாரு, மோயிசனையும் அப்படி தான் கூப்பிட்டாரு. மோயிசன் கொஞ்சம் வாக்குவாதத்துக்கு பிறகு கடவுள் கொடுத்த பணியை அவர் நன்றாகவே செய்து முடிக்கிறார். ஆனால் ஜெரமையாவை நான் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறார். ஆனாலும் அவரும் செய்வார். ஐசா எல்லா ப்ராஃபிட்ஸும் செய்கிறான். ஜோனா மட்டும்தான் என்ன பண்ணுவார், தப்பிச்சு ஓட போடுவார். ஆனால் கடவுள் அவரையும் பிடிச்சி இழுத்து மறுபடியும் செகண்ட் டைம் எங்கள் நினைவேக்கு அனுப்புவார் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கடவுள் நம்மளையும் கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒரு பணியே சொல்லுவார், இல்லாட்டி ஏதாவது சொல்லுவார். நம்ம குடும்பத்தை பற்றி ஏதாவது நம்மக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு மெசேஜை நம்மக்கிட்ட தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், we have to listen to the voice of God. கடவுளுடைய குரலை நம்ம இனம் கண்டுக்கணும். கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். we should recognize the voice of God. புரிஞ்சுங்களா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை நல்லா கவனித்து கேட்கணும்.
அதுக்கு பிறகு நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். கடவுள் நம்மக்கிட்ட என்ன உணர்த்துறாரோ, என்ன பணியை கொடுத்து செய்யணும்னு சொல்கிறோம், நம்ம செய்யணும். இல்லாட்டி யாரையாவது செய்ய வைக்கணும்னு சொன்னாலும், இல்லாட்டி மற்றவங்ககிட்ட போய் பேசணும்னு அவங்க செய்கிறது தப்பு, நீ போய் பேசுன்னு சொல்லாலும் சொல்லலாம். அப்போ நம்ம வந்து வி ஹாவ் டு டூ ஆர் டியூட்டி. கடவுள் நமக்கு என்ன உணர்த்துறாரோ, என்ன பேசுகிறாரோ அதை வந்து செயல்படுத்த நம்ம ஆக்ஷனில் இறங்கணும். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வந்து சாப்டர் பற்றி ஏன் வந்து ஏலி குடும்பத்தை அந்த பாய்ஸை வந்து ஏன் கடவுள் வந்து அந்த குடும்பத்தை ஏன் வந்து பனிஷ் பண்ண போகிறாருன்றது ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து வேறு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன ஒரு பாடலோடு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகேங்களா? Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a morning star. Jesus, what a wonder you are. Thank you so much for listening to my video. Bye bye.